வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோயம்புத்தூர் ஜங்ஷன். இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு பப்பி அப்டேட் தான். இது நாள் வரைக்கும் யோகியோட குட்டி வேணும் அப்படின்னு காத்திருந்தவங்க எல்லாருக்கும் தான் இந்த ஒரு நற்செய்தி. வாங்க எல்லாரும் இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, வாங்க 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 வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, வாங்க 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 வாங்க, குட் பைடா, குட் பைடா, குட் பை, வாங்க 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 கை விடுறா, கை விடுறா, குட் பை, குட் பை, குட் பைடா, வாங்க 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 வாங்க, இங்கே 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 வாங்க, பாரு இங்கே வர்றான் பாரு இன்னொரு சிங்கக்குட்டி வந்துட்டான், கோழி பொங்க எடுத்துட்டு வந்துட்டு. யோகியுடைய 2வது லிட்டர்மெண்ட் பப்பீஸ் நம்ம கைக்கு வந்தாச்சு. மொத்தமாக 4 குட்டி போட்டிருக்கு. போன வாட்டி ஃபஸ்ட் லிட்டர்மெண்ட்டில் போட்டது எல்லாமே 5 ஃபீமேலாக போச்சு. அதெல்லாம் நல்ல ஆட்கள் கிட்ட ஒப்படைச்சாச்சு. இந்த முறை அருமையான மணி மாதிரி 4 குட்டி போட்டிருக்கு. 2 மேலு அண்ட் 2 ஃபீமேல் இருக்குது. யோகி குட்டி வேணும்னு இது வரைக்கும் என்கிட்ட கேட்டு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 குட்டியில் ஒரு குட்டி ஆல்ரெடி இஸ் டேக்கன். ஒருத்தர் வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார் யோகியோட குட்டி வேணும்னு சொல்லி. நான் இப்போதைக்கு சேர்க்க மாட்டேங்க, எப்படியும் ஒரு வருஷம் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, எப்போ லிட்டரானாலும் எனக்கு அதில் ஒரு குட்டி வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு வச்சுருந்தார். ஸோ இந்த முறை நம்ம சேர்த்துருந்த அந்த பேரண்ட்ஸை பற்றியும் நான் அவர்கிட்ட ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தேன், இந்த நாய் தான் சேர்க்க போகிறேன்னு. டிஃபால்ட்டாகவே அதில் எனக்கு ஒரு குட்டி வேணும்னு சொல்லி இப்போ அந்த 4 குட்டியில் ஒரு மேல் பப்பை அவர் எடுத்துக்கிட்டார். ஸோ அந்த மேல் பப்பு வந்து தூத்துக்குடியில் இருக்கிற கோயில்பட்டிங்கிற ஊருக்கு போகுது. மீதி 3 குட்டிகள் இப்போ நம்ம கைவசம் இருக்குது. ஒரு மேலும் 2 ஃபீமேலும் இருக்குது. ஃபீமேலில் ஒன்று வந்து பிள்ளை கலரு, இன்னொன்று வந்து கன்னி கலரு, மேலில் ஒன்று வந்து பிள்ளை கலர். இந்த முறை யோகிக்கு நாம் சேர்த்திருக்கிற இந்த நாயை பற்றி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் சொல்லியிருக்கேன். அந்த நாய்களோட குட்டியும் நான் எடுத்து கொடுத்துருந்துருக்கேன். ஸோ இந்த நாய் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேரண்ட்ஸோடைய அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சு அது நல்ல நாய்களாக தெரியுது, இந்த குட்டி நல்லா வரும் அப்படின்னு நான் கணிச்சு நான் சிரமப்பட்டு எடுத்து கொடுத்த ஒரு குட்டி. அது வந்து ஈரோட்டில் காங்கேயமில் நம்ம பிரகாஷ்னு சொல்லி என் தம்பி ஒருத்தருக்கு நான் அதை எடுத்து கொடுத்தேன். அதை அவர் ரொம்ப நல்லா வளர்த்திருந்தார். நாம் எதிர்பார்த்த மாதிரி அந்த குட்டியும் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஸோ அதனால் அந்த நாயிலே நான் யோகி வந்து இந்த முறை இனம் சேர்த்திருக்கேன். அந்த நாயோட பேர் வந்து மாறன். அது வேறு யாரும் இல்லை, காளியோட பையன். காளின்னா யோகிக்கு நம்ம முன்னத்து லிட்டர்மெண்ட்டில் சேர்த்தணும்ல, அந்த மேலுக்கும் பார்வதியாபுரம் லைனில் ஒரு அருமையான ஒரு ஃபீமேலு, செவலை கலரில் ஃபஸ்ட் கிளாஸ் எக்ஸலண்ட் கார்டிங்கோடு இருக்கிற ஒரு ஃபீமேல். அந்த நாய் பார்த்தா அது அப்படியே ஒரு மான்குட்டி மாதிரி இருக்கும், ஒரு ஓவியம் மாதிரி இருக்கும் அதனோட மாறனோட அம்மா. ஸோ அதோட அப்பாவும் அதே மாதிரி தான். லுக் அண்ட் ஃபீலெல்லாம் அந்த பழைய லைனில் நல்ல தெளிவான கருங்கண்ணி நிறத்தில் வேறு லெவலாக இருக்கும் அதோட ஃபாதரு. ஸோ அந்த 2க்கும் ஆன குட்டி தான் இந்த மாறன். அதே மாதிரி யோகி பற்றி உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. நம்ம சேனல் எவ்வளவோ வீடியோஸ், எவ்வளவோ ஒபீடியன்ஸ் வீடியோஸு, அதனோட கார்டிங்கு, அதனோட டெம்பரமெண்ட்டை பற்றியெல்லாம் எக்கச்சக்க வீடியோ நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன்.
ஸோ இந்த மாறனுக்கும் யோகியான குட்டிகள் தான் இந்த 4 அருமையான குட்டிகள். ஸோ நல்ல குட்டிகள் வேணும்னு என்கிட்ட கேட்டு வச்சுருந்தவங்க தாராளமாக இதை எடுத்து வளர்க்கலாம். இந்த குட்டிக்கு வந்து 100% நான் கேரண்டி கொடுக்குறேன். அருமையான கார்டிங் இருக்கும் இந்த குட்டிகளுக்கு. லுக் அண்ட் ஃபீல் வந்து நல்ல தோரணையாக மிரட்டலாக வரும். குட்டிக்கு பெருசாகி வரும்போது நல்ல கம்பீரமாக நல்ல தோரணையாக வரும். நல்ல மிரட்டலாக இருக்கும், பார்வைக்கு நல்ல மிரட்டலாக இருக்கும். தெளிவான குட்டிகள். யோகியோட ஹிஸ்ட்ரியும் நமக்கு தெரியும், இந்த யோகி கூட என்ன சேர்த்த அந்த மாறனோட ஹிஸ்ட்ரியும் தெரியும், அதனோட பேரண்ட்ஸோட ஹிஸ்ட்ரியும் நமக்கு தெரியும். ஸோ இந்த குட்டிகளுடைய தாய் வழி தந்தை வழியில் வந்த எல்லா நாய்களுமே தெளிவான நாய்கள். அதனால் இந்த 4 குட்டிகளுமே அபாரமாக வரும். அதுக்கு வந்து நான் கேரண்டி. குறிப்பாக கார்டிங் வந்து இந்த 4 குட்டியும் கார்டிங் மிஸ் ஆகவே ஆகாது. நல்ல கார்டிங்கில், நல்ல ஓட்டத்தில், நல்ல லுக் அண்ட் ஃபீலில், தெளிவான பழைய நாய் பார்த்தாலே தெரியும் இது நல்ல பியூர் ப்ரீடுங்கிறது பார்த்தாலே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த 4 குட்டிகளுமே வரும். குட்டி கொடுக்குறதுன்னு வந்தாச்சுன்னா ஏனோதானோன்னு என்ன சேர்த்து நம்ம இஷ்டத்துக்கு வளர்த்து கொடுக்குறது என்னோடய வழக்கமே கிடையாது. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் தெளிவாக என்ன சேர்த்து தெளிவாக வளர்த்து தான் நான் குட்டிகளை கொடுப்பேன். இப்போ இந்த வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்க இந்த தேதிக்கு குட்டிகளுக்கு வந்து 49 நாள் ஆயிடுச்சு. ஸோ 49 நாளுக்கும் யோகி பால் ஊட்டியிருக்கு. நான் தெளிவாக கறி சோறு போட்டு கறி முட்டை அண்டு ரைஸு பெடிகிரி எல்லாமே நான் போட்டு தெளிவாக வளர்த்தி வச்சுருக்கேன் குட்டிகளை. இந்த கிட்டத்தட்ட எவ்வளோ 50 நாள் கிட்ட ஆக போகுது. இந்த 50 நாளில் 3 முறை டிவார்மிங் தவறாமல் ஒவ்வொரு 2 வாரத்துக்கும் தெளிவாக டிவார்மிங் பண்ணியிருக்கேன். குட்டி எல்லாமே நல்ல க்ரோத்தில் இருக்குது. 2 குட்டி வந்து கிட்டத்தட்ட 4 கிலோவுக்கு இருக்குது இப்போவே. மீதி 2 குட்டிகள் வந்து 3.5 கிலோ வாக்கில் இருக்குது. ஸோ 50 நாளாக ஏன் குட்டி போட்டதை நான் மூச்சே விடலைங்கிறது காரணம் உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி போன வருஷம் நான் நம்ம 2 நாய்களையுமே நான் இணை சேர்த்தேன். இந்த மாதிரி கேட்டு காத்திருக்கிறவங்க எல்லாருக்குமே சிங்கிள் ஷாட்டில் கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு யோகி காளி 2யுமே நான் இணை சேர்த்தேன். அது எதிர்பாராத விதமாக வந்து அது அதில் எந்த குட்டியுமே என் கைக்கு வரல. 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 15 குட்டிகள் போட்டாங்க. அதில் ஒரு குட்டி கூட என் கைக்கு வரல. அதை பற்றி நாம் இப்போ பேச வேணாம். ஸோ இன்றைக்கி நான் நற்செய்தி சொல்ல வந்திருக்கேன். இது இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த இதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக என்ன நடந்துச்சு என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ அதனால தான் இந்த முறை வந்து குட்டிகளை நல்ல கவனமாக பார்க்குறதுல மட்டும்தான் நான் வந்து கவனம் செலுத்தியிருக்கேன். இந்த பேட்சில் வந்து குட்டிகள் எல்லாமே ஆக்டிவிட்டீஸ் லெவல் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. ஏன்னா 4 குட்டிகள் தான். ஸோ அதனால் பாலுக்கு பஞ்சமே கிடையாது. நல்ல பால் ஊட்டி நல்ல ஊட்டமாக வந்திருக்கு. ஓவர் ஆட்டம், ஓவர் சுறுசுறுப்பு, நல்ல காரமான குட்டிகளாக தெரியுது. இப்போது 40-45 நாளுக்கே நல்லா குலைக்குது. நல்ல ரோசமாகவும் இருக்குது 4 குட்டிகளுமே. நான் கிட்ட இருந்து பார்த்தனால தான் இவ்வளோ கேரண்டியாக நான் சொல்கிறேன். 100% இந்த குட்டிகள் ரொம்ப நல்லா வரும். 45 நாள் கழித்து தெளிவாக இப்போ வேக்சினும் போட்டுட்டேன். 2 வேக்சின் பப்பி டிபி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த 45 டேஸ்க்கு உண்டான அந்த வேக்சினும் போட்டுட்டேன். வேக்சின் புக்கு கூட நான் கையில் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே தெளிவாக பண்ணி குட்டிகள் இப்போ ரொம்ப தெளிவாக தயாராகிருச்சு நல்ல குடும்பங்களுக்கு போய் சேர்றதுக்கு. ஸோ அந்த கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். அந்த நாளில் அந்த ஒரு குட்டியை வந்து ப்ரீ புக் பண்ணி வச்ச அந்த நபர் வந்து 2 நாளில் குட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ என் கைவசம் இருக்கிறது 3 குட்டிகள் தான். இந்த 3 குட்டிகள் வந்து முதல்ல யார் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். தயவுசெய்து யாரும் வந்து தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ இந்த யோகி குட்டிகள் எடுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக என்னை டெலகிராம் அக்கௌண்ட்டில் என்னை ரீச் பண்ணலாம். அந்த டெலகிராமோட கான்டாக்ட் லிங்க் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுறேன், கமெண்ட்லேயும் போட்டு நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த 3 குட்டிகளை நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யோகியை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நல்ல குட்டி வளர்க்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு நான் தயார். நன்றி, வணக்கம்.